பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 79 தன்னுடைய 13ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். இந்த செப்டம்பர் மாதம் கடைசி நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதம் எத்தனையோ தடைகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், இவை நடுவிலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணினார். இந்த மாதம் நாம் ஓடுவதற்கு பலன் கொடுத்தார், ஊழியம் செய்ய பலன் கொடுத்தார், வேலை செய்வதற்கு பலன் கொடுத்தார், நம்முடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நம்முடைய கையின் பிரயாசங்களில கர்த்தர் கூட இருந்தார், வீண் செலவுகளை கர்த்தர் விலக்கினார், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து கொண்டார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை துதிக்கும்படி, தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மையால நம்முடைய உள்ள நிரம்பி இருக்கட்டும். கர்த்தர் பாராட்டின இரக்கங்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா மாதம் எங்களை நடத்தினீங்களே, எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களை பொறுப்படுத்தீங்களே, எங்கள் குடும்பத்தை நடத்தினீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும், கர்த்தருடைய கரம் நம்மை மூடிக்கொள்ளும், கர்த்தருடைய கிருபை நம்மை மூடிக்கொள்ளும், கர்த்தருடைய இரக்கம் நம்மை மூடிக்கொள்ளும். மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற மாதங்களிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருப்பார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாம் கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நாங்களுமை துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தின அந்த ஆண்டவரே நன்மையான பாதையை நாங்கள் நினைக்கிறோம், நடத்தின விதத்தை நாங்கள் நினைக்கிறோம். அற்புதமாய் நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை பொறுப்படுத்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை உடுத்துவித்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர், எங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்தீர், எங்களை நன்மையினாலே நிரப்பினீர். அதற்காக நாங்கள் மனதாரமை துதிக்கிறோம் டாடி, துதிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் நீர் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நடத்தினதற்காக எங்க உள்ளம் நன்றியால நிரம்பி இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.